ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி நவம்பர் 16 ஞாயிற்றுக்கிழமை மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்குமான இன்றைய ராசி பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கும் யூனிவர்ஸ் இன்னைக்கு கொடுக்குற கைடன்ஸ் என்ன, யூனிவர்ஸ் இன்னைக்கு கொடுக்குற மெசேஜஸ் என்ன, வழிகாட்டல் என்ன அப்படிங்கிறத இந்த ரீடிங்கில் பார்க்கலாம். ஓகே, மேஷராசி 2 of Pentacles, ரிஷபம் 9 of Pentacles, மிதுனம் 7 of Pentacles, கடகம் 6 of Swords, சிம்மம் 3 of Wands, கன்னி Ace of Pentacles, துலாம் 8 of Cups, விருச்சிகம் 5 of Swords, தனுசு 8 of Pentacles, மகரம் 9 of Swords, கும்பம் தி Magician, மீனம் 10 of Pentacles. ஓகே, இப்போ இந்த 12 ராசிகளுக்குமான இன்றைய ராசி பலன்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா மேஷ ராசி 2 of Pentacles வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு மல்டி டாஸ்கிங் டேவாக இருக்கும். ஓகே, வேலையாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, ரெண்டுத்துலேயுமே வந்து ஒரு பேலன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வரும். ஒரு சின்ன டிசிஷன் வந்து இன்றைக்கி வந்து உங்களோட ஃப்யூச்சருக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஓகேங்களா, அடுத்து ரிஷப ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 9 of Pentacles வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து ஒரு செல்ஃப் சக்ஸஸ் டேவாக இருக்கும். ஓகேங்களா, ஃபினான்ஷியல் வைஸ் நல்லா ரொம்ப வசதியாக ஃபீல் பண்ணுவீங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதிகமாகும், கான்ஃபிடென்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு ஃபேவராக நடக்கும். உங்களுக்கான மதிப்பு வந்து இன்றைக்கி அதிகரிக்கிற ஒரு நாள். ஓகே, அடுத்து மிதுன ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 7 of Pentacles வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் செய்கிற முயற்சிகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஸ்லோ பட் ஸ்டெடி ப்ராக்ரஸ். ஓகேங்களா, ஏற்கனவே நீங்கள் நிறைய வேலை பண்ணியிருப்பீங்க, நிறைய எஃபோர்ட் போட்டிருப்பீங்க, அதுக்கான பலன் சீக்கிரமாகவே கிடைக்கும். பட் நீங்கள் வந்து இன்றைக்கி பொறுமையாக இருக்கணும். இன்றைக்கி உங்களோட பவர் வந்து பேஷன்ஸ் தான். ஓகே, நீங்கள் வந்து காத்திருக்கிறது, வெயிட் பண்ணுறது வீணாகாது. ஓகேங்களா, அடுத்து பார்த்தோன்னா கடகராசி 6 of Swords வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு மென்டல் பீஸ் கிடைக்கும். ஓகே, இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்ட்ரெஸ், ஃபைட்ஸ், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், கிளாஷஸ் எல்லாமே வந்து ஸ்லோலி இன்றைக்கி வந்து மூவ் ஆகிற ஒரு நாள். ஓகேவா, ஒரு காம் எனர்ஜி இன்றைக்கி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்து சிம்ம ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 3 of Wands வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து ஒரு க்ரோத் அண்ட் எக்ஸ்பென்ஷன் டேவாக இன்றைக்கி இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் ட்ராவல் பண்ணலாம், உங்களுக்கு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், நியூ ஐடியாஸ் வரும். எல்லாமே வந்து ஒரு 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 அட்வான்ஸாக இருக்கிற மாதிரி ஒரு எனர்ஜி உங்களுக்கு வரும். ஓகேங்களா, அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி இன்றைக்கி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்து பார்த்தோன்னா கன்னிராசி Ace of Pentacles வந்திருக்கு. இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து ஒரு மணி பிளெஸ்ஸிங் டே. ஓகேவா, அன்எக்ஸ்பெக்டட் ஃபினான்ஷியல் கெயின் இன்றைக்கி இருக்கும். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கான ஒரு நல்ல நாள். நியூ பிகினிங் ஆர் ஸ்டெபிலிட்டி வரலாம். எல்லா விஷயத்துலையுமே ஒரு லக் எனர்ஜி வந்து இன்றைக்கி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, அடுத்து துலாம் ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 8 of Cups வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து உங்களுக்கு பயன்படாத ஒரு விஷயத்தை விட்டு ஒரு நல்ல வழியில் நீங்கள் போகிற மாதிரியான ஒரு முடிவு வரும். ஓகேங்களா, உங்களுக்கு எது தேவையில்லையோ அதை விட்டு நீங்கள் விலகி போகிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் அமையும். எமோஷ்னல் கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, அடுத்து விருச்சிக ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 5 of Swords வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி வந்து ஒரு அன்னெசரி ஆர்குமெண்ட்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா, நிறைய அன்னெசரியான வாக்குவாதங்கள் உங்கள் லைஃப்பில் வரும் இன்றைக்கி. அது எல்லாத்தையும் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். மற்றவங்க பேசுகிற வேர்ட்ஸ்க்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மற்றவங்களோட வார்த்தைகளை மைண்டுக்கு கொண்டு போகாதீங்க. இன்றைக்கி அமைதி தான் உங்களுடைய வெற்றி. ஓகேங்களா, அடுத்து தனுசு ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 8 of Pentacles வந்திருக்கு.
இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒர்க் டே ஓகேங்களா. சண்டேவாக இருந்தாலுமே நீங்கள் வந்து இன்றைக்கி நிறைய எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஃபோக்கஸ், ப்ரொடக்டிவிட்டி, ஸ்கில் இம்ப்ரூவ்மெண்ட் இது எல்லாமே இன்றைக்கி வந்து உங்களை வந்து ஷைன் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். உங்களோட எஃபர்ட் வந்து இன்றைக்கி வேஸ்ட் ஆகாது. நீங்கள் என்ன எஃபர்ட் போட்டாலும் அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அடுத்து மகர ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 9 ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து சின்னதாக ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும், ஓவர் திங்கிங் வரலாம், இன்றைக்கி வந்து ரெஸ்ட்டு வேணும் உங்களுக்கு ஓகேங்களா. அதே மாதிரி கிரவுண்டிங் தேவை. ஒரு சுச்சுவேஷன் வந்து ஆக்சுவலாக பார்த்தோன்னா ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் உங்களுக்குள்ளே ஏதோ பயம் அதிகமாக இருக்குது, தூக்கமின்மை அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஏதோ மனசை போட்டு சில விஷயங்கள் குழப்பிக்கிட்டே இருக்குது, மன உளைச்சல்லாம் வரும். பட் அவ்வளோ நீங்கள் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை, ரிலாக்ஸ்டாக இருங்க, எல்லாமே சரியாயிடும். ஓகே, அடுத்து கும்பராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா மெஜிஷியன் கார்டு வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் பவர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். என்ன டார்கெட் வச்சாலும் அதுக்கு நீங்கள் வந்து இனிஷியேட் பண்ணலாம். இன்றைக்கி கம்யூனிகேஷன் வந்து ஒரு சக்ஸஸை கொடுக்கும். ஓகே, அடுத்து மீன ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து ஒரு ஃபேமிலி ஹார்மோனி, ஒரு சக்ஸஸ், ஃபினான்ஷியல் வைஸ் நல்ல ஒரு வெல்த், ஒரு லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டி எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு ஃபேவராக இருக்கும். இன்றைக்கி வந்து உங்களோட ஒரு விஷ் வந்து கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேங்களா, இதுதான் மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்குமான இன்றைய ராசி பலன். இது உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். இது ஒரு ஜென்ரல் ரீடிங். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.